ஹாய், நீங்கள்லாம் விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸா? அப்போ இந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். நேற்று மெட்ரோ ஸ்டேஷனை தாண்டி போயிட்டுருக்கும்போது நான் ஒன்று கவனிச்சேங்க. அங்கே எக்கச்சக்கமாக போலீஸு 100 கணக்கில் நிற்கிறாங்க. இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எத்தனை மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது? இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்போது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் நியூஸ் பார்த்தப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. இந்த மாதிரி நம்ம சிஎம் ஹானரபிள் ஜோசப் விஜய் அவர்கள் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஆய்வு பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அவர் மெட்ரோவில் மக்களாக ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்லேயே இத்தனை போலீஸ் நின்னாங்கன்னா, இப்போ அவர் ட்ராவல் பண்ண அந்த லைனில் எத்தனை மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு எத்தனை போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்துருப்பாங்க? கொஞ்சம் யோசிங்க. இந்த போலீஸ்க்கு இவங்க பந்தோபஸ்து கொடுக்கறது மட்டும்தான் வேலையா? பாவம், அவங்களுக்கு இன்னும் எத்தனை கேசஸ் பெண்டிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அவங்க இங்கே பந்தோபஸ்து கொடுக்குறாங்க. இது யாரோட தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்டோட தான்? இல்லைங்க, உங்களோட தான் மக்களே. நீங்கள் தானே நம்ம அண்ணா விஜயை சிஹெச்லேருந்து சிஎம்மாக மாற்றினீங்க. என்னவா? அதாங்க, சினிமா ஹீரோலேருந்து சீஃப் மினிஸ்டராக மாற்றிருக்கீங்கல்ல, அதை நீங்கள் மறந்துட்டீங்க. பாவம், அவர் கஷ்டப்பட்டு ஏதோ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்னடானா, அவர் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் போய் அவரை மாப் பண்ணி, கத்தி, கூப்பாடு போட்டு, கூட்ட நெரிசல் பண்ணி, அவரை வேலை பண்ண விடாமல், அந்த இருக்கிற ஆஃபீஸஸையும் வேலை பண்ண விடாமல், ரோட்டில் போகிறவங்களுக்கும் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு, இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற கூட்ட நெரிசல் பண்ணி உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிட்டு அவருக்கு கெட்ட பேரை வேற உருவாக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேண்டாங்க. இதனால நீங்கள் அவருக்கு தான் கெட்ட பேர் உருவாக்குறீங்க. நீங்கள் நிஜமாகவே விஜய் அண்ணாவோட ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் இப்போ சினிமா ஹீரோ கிடையாதுங்க. அவர் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அவர் வேலைக்கு இடைஞ்சல் செய்யாமல் இருங்க. அவரை உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று பண்ணுங்க. என்ன பண்ணுறது? கஷ்டப்பட்டு படித்து ஐஏஎஸ்ஸாவோ ஐபிஎஸ்ஸாவோ ஆகி அப்புறம் அவர் கீழேயே போஸ்டிங் வாங்கிக்கிட்டு ராயலாக கலெக்டராகவோ இல்லை கமிஷனராகவோ போய் அவரை பாருங்கள். இல்லை அதை விட்டுட்டு ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப் வாங்கி அவர் கீழே செக்ரட்டேரியட்டில் போய் வேலை பண்ணுங்கள். இது கூட முடியாது, படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு தமிழ்நாட்டுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்குற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு ரைட் ராயலாக போய் சிஎம் சாரை மீட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அண்ணா விஜயும் சரி ரொம்ப பெருமைப்படுவார். ஆஹா, நம்ம இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு இவங்க லைஃப்பில் இந்த அளவுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு நீங்கள் அரசியல்வாதிகளும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க, ஜனங்களுக்கும் இடைஞ்சல் தரீங்க, நீங்களும் கத்தி கூப்பாடு போட்டுட்ருக்கீங்க, இதில் நீங்களும் ஹர்ட் ஆகுறீங்க. ஸோ இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் மாற்றத்துக்காக தானே அவரை கொண்டு வந்தீங்க. அவர் மாற்றம் பண்ணுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் அண்ட் பிளேஸ் அண்ட் கொஞ்சம் ப்ரைவசி கொடுங்களேன். அப்போ தானே அவரால் வேலை செய்ய முடியும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் எங்கே போட்டாலும் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் எப்படிங்க மாற்றத்தை கொண்டு வருவார்? மாற்றம் வேணும்னா அவர் மட்டும் பண்ணால் முடியாதுங்க. நம்மளோட மைண்ட் செட்டும் மாறணும். மக்களாகிய நம்மளுடைய மைண்ட் செட்டும் மாறணும். நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தமிழ்நாடு எல்லா இதுலேயும் முன்னேறும். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம கவர்மெண்ட்டுக்கு பண்ணுவோம். ஓகேங்களா?